உபாசனி மகாராஜ் 1870 முதல் 1941 வரை சுதந்திர நோக்குநிலையின் குருவாக இருந்தார். அவர் 1918 இல் சகோரியில் சகுரி குடியேறி ஒரு ஆசிரமத்தை உருவாக்கினார். எளிய சாக்கு உடை அல்லது கன்னி துணி அணிவதற்காக அவர் பிரபலமானார். அவர் அடிக்கடி உபாசனி பாபா என்று அழைக்கப்பட்டார். ஷீர்டி மற்றும் கரக்பூரில் அவரது ஆரம்ப கட்டங்கள் சில அசாதாரண அம்சங்களை நிரூபிக்கின்றன. அவற்றில் ஷீர்டி சாய் பாபாவுடன் பி. 1918 ஒரு தனித்துவமான தொடர்பு இருந்தது. அவர் அவரது சீடரானார். ஒரு பிராமணரான உபாசனி பாரம்பரிய ஆன்மீக ஒழுக்கத்தில் ஒரு தளர்வு என்று கருதியதற்காக தனது சொந்த சாதியை விமர்சித்தார். உபாசனி ஒரு துறவி வாழ்க்கை முறையை பராமரித்தார். இன்ப போக்குகளுடன் சமரசம் செய்வதை தவிர்த்தார். அவர் முற்றிலும் மேற்கத்தியமயமாக்கப்படவில்லை. இறுதியில் அவர் சகோரியில் கன்னியா குமாரி ஸ்தானம் என்று அழைக்கப்படும் கன்னியா குமாரி ஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஒரு கன்னியா குமாரி சமூகத்தை நிறுவினார். இந்த திட்டத்தை மேலும் மேம்படுத்துவதில் 1930களில் உயர் சாதி பழமைவாதிகளிடமிருந்து அவர் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டார். எதிரிகளால் அவர் வெற்றி பெறுவதை தடுக்க முடியவில்லை. இது உபாசனி மகாராஜின் முதல் விரிவான வாழ்க்கை வரலாறு. மூலப்பொருட்கள் வேறுபட்டவை, மாறுபட்ட வடிவங்கள் மற்றும் விளக்கங்களுடன் உள்ளன. அவரது மரணத்திற்கு பிறகு எனது ஆரம்பகால புத்தகமான குருக்கள் மறுகண்டுபிடிப்பு 1986 இல் காணப்பட்டவை உட்பட பல சுருக்கமான அறிவிப்புகள் மற்றும் விளக்கங்கள் வெளிவந்துள்ளன. இருப்பினும் அந்த வசதியான விளக்கக்காட்சிகளில் பல விவரங்கள் இல்லை. அடிப்படை ஆதாரங்கள் மிக நீண்ட தகவல்களை வழங்க அனுமதிக்கின்றன. உண்மையில் சாயிபாபாவின் வாழ்க்கை வரலாற்றை விட உபாசனியின் வாழ்க்கை வரலாற்றுக்கு அதிக வழி உள்ளது. அவருடைய ஆரம்ப ஆண்டுகள் தெளிவற்றதாகவே உள்ளன. பல்வேறு மூலப்பொருட்களையும் விளக்கவுரைகளையும் ஒரு பயனுள்ள குறிப்பு கட்டமைப்பில் ஒருங்கிணைப்பதே எனது நோக்கம். ஆதாரங்கள் அனுமதிக்கும் அளவிற்கு விரிவான வாழ்க்கை வரலாற்றை உருவாக்கும் முயற்சி இது. பல தசாப்தங்களாக உபாசனியின் வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்கள் மறக்கப்பட்டன அல்லது மறைக்கப்பட்டன. இந்து மதம் பற்றிய பெரும்பாலான மேற்கத்திய வர்ணனையாளர்கள் அவரை புறக்கணிக்கவே முனைந்தனர். தொடர்புடைய பொருட்கள் பற்றிய எந்த அறிவையும் நிரூபிக்கவில்லை. உபாசனி மகாராஜ் ஒரு பன்முக இந்து நிகழ்வாக வெளிப்படுகிறார். சமீபத்திய பிரபலங்களின் சில பிரபலமான குருக்களை விட உள்ளார்ந்த இந்திய ஆன்மீகத்தை மிகவும் பிரதிபலிக்கிறார். இந்த மகாராஷ்டிர துறவியின் மறு கண்டுபிடிப்பு ஷீர்டி சாய்பாபாவை பற்றிய குறிப்பிடத்தக்க விவரங்களுக்கும் நீண்டுள்ளது. இந்த விவரங்கள் திறம்பட மறதிக்குள் சென்றன. சாயிபாபாவின் பொதுவான சித்தரிப்பு